இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லொல்லு சபால இருந்து திமிரு ஸ்பூஃப் பண்ணிருக்காங்க. அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஐயோ ஐயோ என்ன போட்டு அவங்க அண்ணன் அந்த ஒருத்தர் கூட ஆமா அந்த படத்துல காரக்குடியில இருக்கிற சொந்தக்கார பொண்ணு கணேஷ் இங்கதான் இருக்கான்னு சொல்றா. நீ இல்லையா என்ன பழையாரியா? அடிப்பா என் பொண்ணுக்கும் உனக்கு இருக்கிற சண்டையில இவரே இருந்த என்ன இப்படி அடி வாங்க வச்சுட்டியே. விட மாட்டேன்டி. நான் அடி வாங்கின மாதிரி அடி வாங்க என்னடா பலப்பட ஹீரோயின் மாதிரி கொடுத்து படுத்துட்டு இருக்கா. கணேஷ் அவன் புதுக்கோட்டையில இருக்கிற என் தம்பந்தி வீட்டுல இருக்காங்க. எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியாதுங்க. இவர் அவர் சொன்னானே எல்லாரும் பழைய பழைய மனசுல வச்சுட்டு இவங்கிட்ட என்ன அடி வாங்க வச்சுட்டல விட மாட்டேன்டா. நான் எப்படி அடி வாங்கணும் அதே போல உன் பொண்ணை இவங்கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க. எங்கடா கணேசன் கேட்டா ஆளுக்கு ஆளு கேமரா முன்னாடி படுத்துக்கிட்டு யோசிச்சு கேக்குறல. என்ன கணேஷ் அவன் மெட்ராஸ்ல இருக்கிற சின்ன மருமக வீட்டுல இருக்காங்க. மெட்ராஸ்ல என்ன போட்டோம் மறுபடியும் மெட்ராஸ்ல சொல்றான். காரைக்குடி உசிலம்பட்டி புதுக்கோட்டை ஆளாளுக்கு அலைவுறீங்க. ஏற்கனவே பாத்துக்கிட்டோமே பாம்பேன்னு சொல்லி இது வரைக்கும் போனதே கிடையாது. தம்பிக்காக ஒரே ஒரு போய் சொல்லுங்க. சும்மா ஜாலியா பாம்பே பாத்துட்டு வர. முதல்ல காரைக்குடினா இப்ப பாம்பே எதுக்கு தேவை இல்லாம அவங்களை அச்சுனுங்கிற. அவங்கதான் பாம்பேன்னு சொல்லிட்டாங்கல்ல. பாம்பே போற வழியை அவள பாம்பே போயிட்டு நேரம் வந்து எங்கடி கணேசன் கேட்டா
உச்சிலம்பட்டி கோயில்பட்டினா தொண்டமுள்ள வச்சிருவேன் டெல்லின்னு சொல்லணும். ஆஹா. டெல்லியா பாம்பே இல்லையா? முதல்ல பாம்பேனே, அப்புறம் தானே டெல்லி. டெல்லி, பாம்பே, இங்கிலாந்து, அமெரிக்கா, இந்தியாவை எங்க இருந்தாலும் அவனை விட மாட்டேன். வாடா. போங்க. இதுல எப்படி பாத்ரூம் போயிட்டு வருவாரு அக்காங்களா? எப்பா. அப்பா இப்படி ஒரு இல்லை நான் பார்த்ததே இல்லையோ. வெளியே வாடா. அக்கா, என்னக்கா கடன் வாங்கினியே, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எங்கடா? அட என்னக்கா நீங்க தானே எனக்கு கடன் கொடுக்கும்போது உனக்கு கடன் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, நீங்க இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கடான்னு கேக்குறீங்க. அக்கா உனக்கு கடன் கொடுக்கறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிச்சு. அதான் அக்காவே இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுன்னு கேக்குறீங்க? நெட்ல கடன் கொடுக்கற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? அக்கா நான் உங்ககிட்ட கடனே வாங்கல, என்கிட்ட வந்து கடன் கொடுன்னு கேக்குறீங்க. நான் என்னைக்கு உங்ககிட்ட கடன் வாங்கினேன்? நேத்திக்கு கோயில்ல வாங்கல. ஐயோ அது என் மகனுக்கு பண்ண நேத்தி கடன்கா. நேத்தி கடன் தான் இன்னைக்கு கேட்க வந்திருக்க. மரியாதை வட்டியோட திருப்பி கொடு. ஏங்கா சாமிக்கு பண்ண நேத்தி கடனுக்கு எல்லாம் எங்க ஆத்தா என்ன பெத்த கடனுக்கு டெய்லி 100 ரூபா வட்டி போட்டு வாங்கினுக்கிறேன். நேத்தி கடனுக்கு வட்டியா தரமாட்டேன்ற உன்ன கை வச்சா இன்னைக்கு உடம்புல ஒட்டு துணி இல்லாம வர வைக்கிறேன். என்ன டயர் இருக்கிற போட்டு மாற்றி மாற்றி அவ்வளவு சேர்த்து வந்துடா. அக்கா கத்துற கத்த பார்த்த சம கோவத்துல இருக்கும் பழகுது. மவளா நீ அவ்வளவுதான். ஐயோ அக்கா வெறித்தனமா கத்துறத பார்த்தா கோவம் அதிகமாயிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். மவளா நீ சத்தடி. அட சொங்கி போயில அக்கா கோவத்துல கத்துலடா. அக்கா ஏறிச்சுடா. அப்புறம் எதுக்கு வேட்டி அவுக்குற? நான் அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக வேட்டி அவுக்கலடா. அவளோட மூஞ்சிய மறைச்சு எங்க அப்பா அம்மாவோட உசுரை காப்பாத்த தாண்டா வேட்டி அவுத்தேன். அதான் அவனே புடிச்சுங்கிறான்ல, எங்களை வேற போய் பிடிக்க சொல்ற. போய் பிடிக்கடா. ஆனா சனி மூச்சோட ஜட்டி போல நீ ஜட்டி போடுற வழக்கம் பரம்பரையிலே கிடையாது. ஜட்டி போடாத நாய் பாரு. பொம்பளை மாதிரி இருக்க, பொம்பளை மாதிரியா இருக்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போய் மேக்கப் மேல கேளு. பொம்பளை வேஷம் போட சொன்னா அனுமார் வேஷம் போட்டுட்டா. நீ வேஷமே போலனாலும் அனுமார் மாதிரி தான் இருப்ப. உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, செஞ்சாலும் புரியும். தொப்பைய மறைக்கிறது. பொம்பளை எதை மறைக்கணுமோ அதை மறைக்காம தொப்பைய மறைக்கிறீ. நீ நேரா வந்தாலே கண்ணு முடி தெரியாம என்ன போயிடுச்சுப்ப. இதுல வேற பெரிய ஸ்ரீயா ரெடிமே ரிவர்ஸ்ல வர. எதுக்கு உனக்கு இந்த வேலை? இது வரைக்கும் யாருமே பார்க்காத என் தொப்பைய இத்தனை பேரை பார்க்க வச்சுக்கடா. இப்ப முடிவு பண்ணிட்டேன்னா இந்த தொப்பையில பொம்பரம் விடுறது, ஆம்லெட் போடுறது எல்லாம் உனக்கு தாண்டா செல்லக்குட்டி. ஆமா பெரிய சுகன்யா தொப்பை பம்பரம் விட்டு விளையாடுறாங்க. வேணும்னா இந்த தொப்பையில வாட்டி தட்டி 2 ரூபாய் 2 ரூபாய் 2 ரூபாய் விற்கலாம். ஐயா அந்த பாட்டு போயிடாதீங்க.
ஏன்டா நேத்துக்கு நடந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? அண்ணே காலம்பரல இருந்து போன போட்டு போட்டு பாக்குறேனே, வாய்ஸ் மெல்லுன்னு வருதுங்க. காலைல போன் பண்ணா வாய்ஸ் மெல் தான்டா வரும். நல்ல பல்ல வளைக்கிட்டு 10 மணிக்கு மேல பண்ண வேண்டியதானே? அண்ணா இந்த இழவு எடுத்தவன் வாய்ஸ் மெல்லுன்றான். இதெல்லாம் நல்லா சொல்லுங்க. நேற்றுக்கு அத்தனை பேருக்கு நடுவுல என் தங்கச்சியோட தாவணிய ஒருத்தன் உருவி இருக்கா, நீங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மா வருதுங்க. இல்லங்க பாத்தவங்க ஆளுக்கு 10 ரூபாய் வாங்கிட்டேன். ரொம்ப சும்மா தானே உன் தங்கச்சி மூஞ்சிக்கு ஆளுக்கு 10 பைசா கூட தர மாட்டேன். நாங்க தான் அடிச்சு ஆளுக்கு 10 ரூபாய் வாங்கினோம். என் தங்கச்சி யாரும் நினைச்ச ஊர் உலகத்துல திஷ்டி போட்டோ இருக்க, அப்ப ஏற்பட்ட திஷ்டி போட்டோ வரையறதுக்கு மாலை கொடுத்தோடா என் தங்கச்சி. அண்ணா என் அழக பத்தி இவனுங்களுக்கு என்னடா தெரியும்? சின்ன பசங்க. உன் மேல ஒருத்தன் கை வச்சிருக்கா, அவனை கண்ட துண்டமா வெட்ட வேணாம். என்னைய ஒருத்தன் பொம்பளையா நினைச்சு கைய வச்சிருக்கான், அவனை போய் வெட்டணும்னு சொல்றிய. நீ எனக்கு அண்ணனா இருந்து என்ன செய்யணுமோ அதை செய். உனக்கு செய்வனை வச்சு பார்த்துட்டேன், விஷ வச்சு பார்த்துட்டேன். இதுக்கு மேல ஒரு அண்ணாங்கிற முறையில உனக்கு என்ன செய்யாது? அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வை. தங்கச்சி இந்த ஊரே வச்சிற அளவுக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா இந்த அண்ணனுக்காக ஒண்ணு செய்யா, என்னென்ன செய்யணும் சொல்லுங்கன்னு. உனக்கு பிறக்கிறத எனக்கு தாரவாத்து கொடுப்பியா? பிறந்த குழந்தை எப்படின்னா கொடுக்கறது? அடி பைத்தியக்காரி, உனக்கு குழந்தை பிறக்குன்னு எவன்டே சொன்னது? குரங்குதான் பிறக்கும். அந்த குரங்க அண்ணனுக்கு ஆசையோட கொடுத்தீங்கன்னா அண்ணன் வித்த காட்சி பிறக்குதான். பதட்டப்படாதம்மா, கல்யாணம் பண்ற வழிய பாரு. பொறுக்க போற குரங்குக்கு மாமங்கிற முறையில பெரம்பு, பழம், பொறி, கடலை எல்லாம் வாங்கல. போராஜா போ. இதுக்கு அதிகமா நந்துனுக்குற, இதுக்கு ஆட்டோல போக சொல்ற. நடக்க முடியும். ஐயோ அது இல்ல அக்கா. ஏய் இன்னும் என்ன மாப்பிள்ள வரல? மாப்பிள்ள என்னக்கா? மாப்பிள்ள தன்ராஜ் புள்ள, ராம்சாமி புள்ள, கோபால்சாமி புள்ள, தேவல ஒரு புள்ள வருமா? அதான்டா தேவராஜ் புள்ள. எல்லா புள்ளையும் வந்துக்கிட்டு மாப்பிள்ள வரலையா? மாப்பிள்ள என் கழுத்துல தாலிய கட்ட போற மாப்பிள்ளைய கேட்டா எங்கடா என் ஐட்ட மாம? ஐயோ இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காதா? தீட்டு எடுத்த ஆட்டுக்கால் மாதிரி இருக்குது. இதற்காக பார்த்த உடனே உங்களுக்கு தூக்கம் வந்துருதா? குற்றாலாரி நம்ம தலையில கொட்டுறதுனால நம்ம திருப்பி கொட்டுறோமா? விட்றா. ஏன் ஐட்டம் மாமா, என்னை எப்போ உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க போறீங்க? உன்னை மனுஷியா ஏத்துக்க முடியாது, அப்புறம் எங்க மருமகளா ஏத்துக்கிறது? கோவப்படும்போது கூட கண்ணம் கோவப்படு மாதிரி தவந்துக்குதுக்கா. கொடப்புற அக்கா வெயில்ல காத்துல போகுது. சிங்கக்குட்டி வரமாட்டேன்டி என் பன்னி குட்டி. நான் வரண்டா சிங்கக்குட்டி. தம்பி வரும்போது ஆட்டோ காசுன்னு கேட்டே வந்திய, இதோ இவ குடும்பா வாங்கிக்கோ. ஏய் என்னடி பாக்குற? குட்றிய தொப்ப குட்டி. வண்டியில 2 பேருக்கு தான் இடம் இருந்துச்சு, அதான் 2 பேரை கட்டின்னு வந்தேன். தப்பா மாமா? எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுப்பா ப்ளீஸ். இவ பண்றதெல்லாம் பார்க்க எங்களுக்கு பயமா இருக்குப்பா. ஏண்டி ஏன் இப்படி எங்களை கொடுமைப்படுத்த? எங்களை விட்டு ப்ளீஸ். என் கழுத்துல தாலிய கட்டுற வரைக்கும் உங்களை விட மாட்டேன்டா. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்ப என் பேரு கணேஷ் இல்ல
கமலா இப்ப சொல்லிடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஓ, கட்டாயம் வருதா? முன்னாடி வந்துருச்சு. சாமி கிட்ட கேட்டு தாங்க முடியாம அது எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த கேரக்டருக்கு மனோகர் மட்டும் போடாம வேற யாரா போட்டு நல்லா இருந்திருக்காரு. ஆமா. அந்த கேரக்டர் தான் ஹைலைட். நான் உண்மையா அந்த சாரி உருவும் போது இல்ல புடிச்சு இழுக்கிறாங்க மாத்தி மாத்தி. அது ஆமா எதிர்பார்க்கலாம். ஆமா ஆமா. அதுவும் இல்லாம அந்த அந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த இது இழுத்தோடனே டக்குன்னு அவங்க ரிவர்ஸ்ல ஓடி வருவாங்க. அதே கார்ல ஒரு இடி, ஆனா சரியான இடி, உண்மையிலேயே இடிச்சிட்டாங்க போல இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோ சொல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கு.